என் வாழ்க்கையை கூட நான் உங்களுக்கு சாட்சியாக சொன்னேன். நான் சின்னதில் 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் ஒரே டான்ஸ் ப்ரோக்ராமில் தான் இருந்தேன். ஊழியம் செய்யணும்லாம் ஆசையே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தரிசனம் நான் போய் டான்ஸ் ஆடணும்னு இல்லை, பலிபீடத்தில் நிற்கணும், என் பிள்ளை பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணணும். என் தரிசனம் எங்கே போச்சோ அவங்க தரிசனம் இன்றைக்கி நிறைவேறி இருக்கு. பெற்றோரை பார்த்து கேட்குறேன், என் பிள்ளைக்கு பிடிச்சதை செய்யட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன தரிசனம் வச்சுருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இருக்கட்டும். என் பிள்ளை எப்படியாவது பாஸ்டருக்கு வலங்கரமாக இருக்கணும், கரத்தை தாங்கி பிடிக்கிற ஊரும் ஆர்வணமாக இருக்கணும், அவன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கணும், கொயரில் இருக்கணும், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யணும், பாஸ்டருக்கு எந்த விதத்துலையாவது தாங்கி பிடிக்கிற ஊரும் ஆர்வனும் யோசுவாவுமா என் பிள்ளை எங்கேயாவது நிற்பானா. இப்படி தேவனுக்கு அடுத்த தரிசனம் உங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? இது வரைக்கும் வைக்கலைன்னா என்னமே வச்சிருங்க. குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான், அவங்களுக்கு நல்ல படிப்பு நீங்கள் கொடுப்பீங்க, நல்ல சாப்பாடு, நல்லொழுக்கம், நல்ல ஆண்டவரெல்லாம் காமிச்சிட்டீங்க. ஆண்டவருக்கு அடுத்த தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? நோ மேட்டர் எங்கள் சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு அது புரியாது, எல்லாமே இருக்கட்டும். நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? அந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள எல்லா தாய்மாரும் வச்சுக்கணும், வச்சு எழுதணும். என் பிள்ளை வளரும்பொழுது சபையிலேயோ வெளியவோ ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருக்காக ஆயுசு வரைக்கும் இந்த ஊழியத்தை என் பிள்ளை செய்யணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ தாயும் அப்படி ஒரு தரிசனத்தை வைக்கணும். தரிசனம் பொய் சொல்லாது, தரிசனம் அழியாது. தரிசனம் என்பது அதை ஆண்டவர் அங்கீகரிச்சிருவார். அது அப்படியே ஆண்டவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி தண்டாயுதமா அஸ்திராயுதமா தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பாதோ, தரிசனமும் அப்படி. நியமிக்கப்பட்ட தரிசனம் நியமிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருக்காது. அதுக்கு நானே சாட்சி. அல்லேலூயா.